இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருள் எல்லாம் கையோட போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் சொல்லணும். நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதை தவிர உனக்கு எதுவும் ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லு. யாரையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாம செலிப்ரேட் பண்ற பர்த்டே. எல்லாருக்கும் சொல்லிடலாம் அத்தை. என்ன தோராயமா ஒரு 100-200 பேர் வருவாங்களா? கண்டிப்பா. நம்ம ஹோட்டல்ல யார் இருக்காங்க பெஸ்ட் ஷெஃப்? தாம்பரம் பிரான்ச்ல முத்துக்குமார் அண்ணன், முகப்பேர் பிரான்ச்ல சிவசங்கர் அண்ணன், அப்புறம் டி நகர் பிரான்ச்ல இன்னும் 2 பேரு. அவங்க பேரு கூட செல்வம் அண்ட் குமார் அண்ணன். சரி சரி, அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு. நாளைக்கு அவங்க எல்லாரும் ஃபுல் டே இங்க தான் இருக்கணும். அத்தை, அப்போ ஹோட்டல்ல ஒரு நாள் தானே, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. சரிங்க அத்தை. பாருங்க முத்தம்மா, நான் எவ்வளவு ஆசையா கொண்டு வந்து இதை காட்டுறேன். அப்பா கண்டுக்கவே மாட்றாரு. அவர் மனசுல வேற வருத்தம் இருக்கு. எப்படி வர்ஷினி கண்டுப்பாரு? என்ன, அவருக்கு தங்கச்சி ஃபீலிங் தானே? ஷோ அம்மா, எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. அந்த அத்தைய வீட்டுல இருக்க யாருக்குமே பிடிக்கல. அப்பா அவங்கள விட மாட்டேன்னு சொல்றாரு. எப்படி முத்தம்மா இதை சமாளிக்கிறது? வர்ஷினி, நம்ம ஜனமா மனசு வச்சா நடக்கும். நீ வேணா போய் ஜனமா கிட்ட பேசி பாக்குறியா? அமிழ், அப்பா பர்த்டேக்கு ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் செலிப்ரேட் பண்றோம். விட்டுறக்கூடாது தமிழ். ஒவ்வொரு மொமெண்ட்டும் அப்பா சூப்பரா என்ஜாய் பண்ணணும். சூப்பர் சார். தமிழ், என்ன கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிற? ஜானு உங்ககிட்ட பர்த்டேவை பிளான் பண்ண சொன்னாங்க, நீ அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டா. இப்ப நான் எவ்வளவு எக்ஸைட்டடா பேசிட்டு இருக்கேன். சும்மா வார்த்தைக்கு சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்ன சொல்ல சொல்றீங்க சிபி சார்? நீ எதுக்கு இப்படி இருக்கேன்னு எனக்கு புரியுது தமிழ். ஆமா சிபி சார், நாளைக்கு பர்த்டே மாமாவுக்கு தானே. அவர் ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்டு அதை செய்யாம மத்தத பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? இது பாரு தமிழ், அம்மாவும் ஜானுவும் ஒரு விஷயம் வேணான்னு சொன்னா அது வேணாதான். நீ இதுல தலையிட்டு திரும்ப கெட்ட பேர் வாங்கிக்காத. இந்த பேச்சை இத்தோட விட்டுரு. அவங்க வீட்டுக்கு வர வேணாம். வந்த பர்த்டே பார்ட்டி மாதிரி இருக்காது. என்ன அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல, சொல்லு. இல்லத்த, அவங்க பேர் எடுத்தாலே உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனா மாமா ரொம்ப ஆசைப்படுறாரு. நானும் மாமா கிட்ட எவ்வளவோ சொல்லி சமாதானப்படுத்த பாக்குறேன். ஆனா தலையாட்டுறாரே தவிர மனசுக்குள்ள அவர் இன்னும் தங்கச்சி ஞாபகமாவே தான் இருக்காரு. எதுக்கு என் புருஷனை கோமாவுக்கு கொண்டு போனவனோட பொண்டாட்டிய இந்த வீட்டை கூட்டிட்டு வர சொல்றியா? என்ன மாமா வச்சு நீ டிராமா ஆடுறியா? இந்த சென்டிமெண்ட் டிராமாலாம் என்கிட்ட பழிக்காது. அவங்களை இங்க கொண்டு வரணும்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்லத்த. நான் மாமாவோட ஆசைக்காக தான் பாக்குறேன். நான் அவருக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிறேன். நீ ரொம்ப வக்காலத்துல வாங்க வேண்டாம். இல்லத்த, ரொம்ப வருஷமா கோமால இருந்த மனுஷன் பேஷண்ட் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. அவர் எதுக்காகவும் ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது, எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது. அவங்கள சுத்தி சந்தோஷமான விஷயம் மட்டும்தான் நடக்கணும். அதுதான் அவங்களுக்கான மருந்துன்னு நம்ம கிட்ட டாக்டர் சொல்லிருந்தாங்க. இதெல்லாம் நான் சொல்லல, டாக்டர் தான் சொன்னாங்க. நான் செக்கப்க்கு கூட்டிட்டு போயிருந்தேன்ல, அப்பதான் சொன்னாங்க. மாமாவுக்காக இந்த ஒரே ஒரு தடவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமா? இங்க பாரு, இவ்வளவு நேரம் என்னென்னமோ ட்ரை பண்ண, எதுவும் நடக்கலன்னு உடனே டாக்டரை வச்சு பயமுறுத்துறியா? நீ சொல்றதெல்லாம் டாக்டர் என்கிட்ட சொல்லலையே. இங்க பாரு, சும்மா கோத விட்டுட்டு இருக்காத. திரும்ப அவளை பத்தி பேசி என்ன டென்ஷன் ஆகாத. மாமா ப்ளீஸ் மாமா, நீங்க இப்படி இருக்கிறது எல்லாரையும் ஹர்ட் பண்ணுது. கொஞ்சம் நார்மலா இருக்க ட்ரை பண்ணுங்க மாமா. மாமா, அத்தை பாவம் இல்ல.
ஏன் மனசை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்களே தமிழ். மாமா இத பாருமா, நீ வீட்டுல எல்லாத்தையும் சொல்லிருமா. இந்த பர்த்டே ஏற்பாடு எதுவுமே எனக்கு வேண்டாம். எல்லாத்தையும் நிறுத்த சொல்லு. என்ன மாமா பேசுறீங்க? மீனாட்ட சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. நீ நேரா அம்மாட்ட போய் சொல்லு, எல்லா ஏற்பாடையும் நிறுத்து. யாரும் பர்த்டேக்கு வர வேண்டாம். மாமா ஏன் இப்படி பேசுறீங்க? இத பாரு தமிழ், இது வரைக்கும் ஒரு பர்த்டே கூட என் தங்கச்சி இல்லாம நான் கொண்டாடினதே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கிறது கடைசியா அவ கல்யாணம் ஆறதுக்கு முன்னால கொண்டாடின பர்த்டே தான். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு வர்ற பர்த்டே இது. என் தங்கச்சி எங்கேயும் இல்லைல்ல, என் கண்ணு முன்னாடி தானே இருக்கா. அவளை ஒதுக்கி வச்சுட்டு என்னால எப்படி கொண்டாட முடியும்? இத பார் தமிழ், ஒரு அம்மா தான் பிள்ளைங்க மேல வச்சிருக்கிற அன்புக்கு கொஞ்சமும் குறைஞ்சது இல்ல. ஒரு அண்ணன் தன் தங்கச்சி மேல வச்சிருக்கிற அன்பு. கூட பிறந்த தங்கச்சிய பர்த்டே கூட கூப்பிட முடியாத ஒரு கையாலாகாத அண்ணனா தானே நான் இருக்கேன். எனக்கு எதுக்கு இதெல்லாம் வேண்டாம். நீ சொன்ன வார்த்தைக்காக நான் ஜெயராணியை கூப்பிடுறேன். மத்தபடி எனக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுல துளி கூட விருப்பம் இல்ல. புரியுது அத்தை. எனக்கு புருஷனா உங்களுக்கு பையன். நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கோம். பரவாயில்ல, என் ஃபீலிங்ஸை நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அத்தை. நான் தமிழை கூப்பிட்டு சொல்லிடுறேன். ம். தமிழ், சொல்லுங்க அத்தை. அவளை வர சொல்லு. யார் அத்தை? அத்தை சொல்லிட்டாங்க, மாமாவோட பிறந்த நாளுக்கு அவளை வர சொல்லு. அத்தை உண்மையதான் சொல்றீங்களா? இங்க பாரு, ரொம்ப சந்தோஷம்லாம் படாத. அவ யாரோ ஒருத்தியா வந்துட்டு யாரோ ஒருத்தியா தான் போகணும். ஓவரா உரிமை கொண்டாடிட்டுலாம் இங்க இருக்க கூடாது. அதையும் அவகிட்ட தெளிவா சொல்லிட்டு வர சொல்லு. இந்த ஃபங்க்ஷனுக்கு 100 பேர் வராங்கன்னா 100ல ஒரு ஆள் தான் அவ. புரியுதா? ம் சரிங்க அத்தை. மாமா என்னாச்சு தமிழ்? ஃபங்க்ஷனை சிறப்பா பண்றோம். எனக்கு தான் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன்ல. மாமா உங்க அம்மும் வராங்க. என்ன சொல்ற தமிழ்? அத்தையும் ஜனாமாவும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன கூப்பிட சொல்லிருக்காங்க.